உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 16ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் மீகா இயல் 6 இறை வாக்கியங்கள் 1 முதல் 4 முடிய, 6 முதல் 8 முடிய. சீனாய், சீயோன், கார்மேல் மலைகளில் பக்தர்கள் இறைவனை கண்டு உரையாடியதாக பைபிள் கூறுகிறது. அதே மலைகளை சாட்சியாக கூப்பிட்டு இறைவன் மக்கள் மீது வழக்கு தொடரும் பாணியில் எழுதப்பட்ட வாசகத்தை இன்று கேட்கிறோம். வழக்கு தொடுக்கிறார். யாவையை போலவே அவரது மக்களும் நன்மை, உண்மை, நீதி, நேர்மை ஆகியவற்றில் நிலைத்து நிற்க இறைவன் விரும்புகிறார். யாவையின் திருச்சட்டங்களை கடைபிடித்தால் இது கைகூடும். மக்களோ இறைவனது விருப்பத்தை அலட்சியப்படுத்தினர். இதை ஆசிரியர் நாடக பாணியில் தருகிறார். மீகாவுக்கு யாவையின் கட்டளை: நீ எழுந்து மலைகளின் முன்னிலையில் உன் வழக்கை சொல். இறைவாக்கினர் சொல்கிறார், மலைகளை, பூமியின் நிலையான அடிப்படைகளை, ஆண்டவருடைய வழக்கை கேளுங்கள். என் ஆண்டவர் தம் மக்களுடன் வழக்கு தொடுக்கிறார். என் மக்களை, உங்களுக்கு நாம் செய்யாதது என்ன? எதில் நாம் உங்களுக்கு துயர் தந்தோம்? சொல்லுங்கள். எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்தோம். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மரியாவையும் அனுப்பினோம். இறைவன் கூற்றில் நியாயம் உள்ளதென நாம் சொல்லுகிறோம். அனைத்து நன்மைகளையும் பெற்ற அம்மக்களை யாவையை நிராகரித்து சிலைகளை தேடினார்களே என்று நாம் சினம் கொள்கிறோம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனிப்பட்ட வகையில் பல நன்மைகளை செய்துள்ளார். குருத்துவ நிலைக்கு, துறவற நிலைக்கு அழைக்கப்பட்டது ஆண்டவர் அந்த நபர் மீது, அக்குடும்பத்தின் மீது காட்டும் தனி அன்பு. இறைவன் என் அன்பை எப்படி காட்டுவேன்? இறைவன் மீது என் அன்பை எப்படி காட்டுவேன்? என்ன கைமாறு செய்வேன்? செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான் உன் திருவடிக்கு கொய்யும் புதுமலர் இட்டு மெய் அன்பரு குழாத்துடனே கையும் சிரமிசை கூப்பி நின்று ஆடி கசிந்து உருகி உய்யும்படி அருள் செய்வது என்றும் என்று தாயுமானவர் பாடுகின்றார். மக்களின் பதில்: இறைவனது முறையீட்டில் உள்ள நியாயத்தை மக்கள் உணர்ந்தனர். இறைவனுக்கு எதை அளிப்பதென புரியாது புலம்பினர். ஆண்டவரின் திருமுன் வரும்போது எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் போலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் என்னை போல். மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? 6 முதல் 8 முடிய. ஆண்டவர் அவர்களை நோக்கி எசாயா வழியாக கூறுகிறார், ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளிலும் காளைகளின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை ஒரு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். எனவே இறைவனுக்கு ஏற்காத துரோகங்களை செய்துவிட்டு, மனித சமுதாயத்தை காலால் மிதித்து நசுக்கிவிட்டு ஆற்றில் குளிப்பதும், புண்ணிய தலங்களுக்கு செல்வதும், தூப ஆராதனை புரிவதும், மந்திரங்களை மனப்பாடமாக ஓதுவதும் பயனற்ற சடங்குகளாகும். எனவே மீகா கூறுகிறார்,
மானிடா நல்லது என மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாட்சியோடு நடந்து கொள்வதில் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? 2ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு இயல் 12 இறை வாக்கியங்கள் 36 முதல் 42 முடிய. யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:22 முதல் 24 என்கிறார் பவுலடியார். கடவுள் மகன்தான் எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியா என்று கூறியதால் அதை நிரூபிக்க அருங்குறி ஒன்று அளிக்கும்படி யூதர்கள் கேட்டதும் ஆண்டவரின் பதிலுமே இன்றைய நற்செய்தி. அருங்குறி அளித்தார். பரிசேயரும் யூத குருக்களும் ஆண்டவரை அணுகி, நீர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்றால் புதுமை செய்து அதை நிரூபியும் என்று சவால் விட்டனர். அவரும் சவாலை சந்திக்கிறார். கெட்டுப்போன விபச்சார தலைமுறை அருங்குறி ஒன்று கேட்கிறது என்று அவர்களை சாடுகிறார். இஸ்ராயல் இனத்தை தன் பத்தினி என பாவித்து அன்பு செலுத்திய யாவே அது வேற்று கடவுளை நாடி சென்று போது விபச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டினர். அடையாளம் கேட்பது தவறன்று. ஆனால் இஸ்ராயல் இனம் யாவேயை சோதித்தது போல் இத்தலைமுறை தன்னை சோதிப்பதாக கூறுகிறார் இயேசு. இது தண்டனைக்கு உரியதென்கிறார். எனினும் திடீர் புதுமை செய்து அவர்களை திகைக்க வைப்பதற்கு பதிலாக யோனா இறைவாக்கினரின் அருங்குறியை என்று வேறு எந்த அருங்குறியும் அதுக்கு அளிக்கப்படாது என்றார். தனது மரணமும் உயிர்ப்பும் ஒப்பற்ற ஓர் அருங்குறி என்பதை சுட்டி காட்டுகிறார். அத்துடன் யோனா தனது சொல்லாலும் செயலாலும் நினிவையின் அழிவிற்கு ஓர் எச்சரிக்கையாய் இருந்தது போல இயேசுவும் தன்னை ஏற்க மறுக்கும் யூதர்களுக்கு ஓர் எச்சரிக்கை. இன்று 40 நாட்களில் இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிவுறும் என்று யோனாவின் போதனையை கேட்ட அனைவரும் சாக்காடை அணிந்து சாம்பல் பூசி அழிவின்றி தப்பித்து கொண்டனர். யோனா 3:7 முதல் 9 முடிய. யூதனாகிய யோனாவின் போதனையை கேட்டு பிற இனத்தவர் மனம் மாறினர். யூதர்கள் தன் இனத்தில் தோன்றிய இயேசுவுக்கு சத்திரத்திலும் இடமில்லை என்று கூறிவிட்டனர். அவரது போதனையை ஏற்க மறுத்தனர். எனவே இறுதி நாளில் நினிவே மக்கள் இயேசுவுக்கு செவிசாய்க்காத மக்களுக்கு எதிராக எழுந்து இவ்வினத்தை கண்டனம் செய்வர். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவரில் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் இறுதி நாளில் வருந்துவார்கள். சாலமோனிலும் மேலானது இதோ. சாலமோனை போல் சிறந்த ஞானி இல்லை என்று பழைய ஏற்பாடு அவர் புகழ் பாடுகிறது. கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்திலும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்திலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று. 1 அரசர் 4:29-30. சாலமோனின் ஞானத்தை கேட்க சாபா நாட்டரசி நீண்டதோர் பயணம் செய்தாள். 1 அரசர் 10:1 முதல் 10 முடிய. ஆனால் இந்த சாலமோனின் ஞானம் உண்மையே உருவான தெய்வ திருமகன் முன் ஞான சூன்யம். அறிவின் ஊற்றே இயேசுத்தான். எனினும் அருகில் இருந்த யூத இனம்
அவரது இனத்தை பருக மறுக்கிறது. அவரது போதனையில் குற்றம் காண துடிக்கிறது. எனவே இறுதி நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறைக்கு எதிராக எழுந்து கண்டனம் செய்வாள். நாம் கேட்ட அளவு இறை வார்த்தையை கேட்காத மக்கள், நாம் பெற்றுள்ள அளவு அருட்கொடைகளை பெறாத எத்தனையோ மக்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அல்லது பைபிள் வழியாக அவரை அறிந்து அவரது சீடர்களாக வாழ வாய்ப்பு பெற்றிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் இறுதி தீர்ப்பு வேளையில் நம்மை இகழ நேரிடலாம். அருங்குறி கேட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், இறைவனின் அடையாளம் நானே. நீங்கள் தான் என்னை இறைமகனாய் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. சாபா நாட்டு அரசுக்கு இருந்த தெளிவு நினிவே நாட்டு மக்களுக்கு இருந்த விவேகம் உங்களுக்கு இல்லையே. விவேகத்தோடு ஆண்டவரை யாவை இறைவனை வழிபடுவோம், அவர் மொழி கேட்போம், அவரில் வாழ்வோம்.